வணக்கம். நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர்பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன். இப்போது 6 ஆதாரங்களில் என்னென்ன நடக்கிறது என்பதை பற்றி விவரிக்கும் நூல்கள். ஒன்று திருமந்திரம், இன்னொன்று ஷட்சக்கர நிரூபணம். ஷட்சக்கர நிரூபணம் பிரபலமான நூல். ஏனென்றால் அது சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அது உலகம் ஃபுல்லாக பரவிட்டு இந்தியாவில் உள்ள மற்ற லாங்குவேஜில் எல்லாம் டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. அதுதான் விசேஷம். சமஸ்கிருதத்தில் உள்ள நூல்கள் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்குது. அது உலகம் ஃபுல்லாக உள்ள மக்களுக்கு தெரியும். ஆனால் திருமந்திரத்தில் ஷட்சக்கர நிரூபணத்தில் கூறப்பட்ட பொருட்களும் அதில் இல்லாத அதிகமான எக்ஸ்ட்ரா பொருட்களும் கூறப்பட்ட, ஆனால் உலகம் ஃபுல்லாக தெரியாது, தமிழர்களுக்கே தெரியாது, உலகம் ஃபுல்லாக தெரியாது. சமஸ்கிருதத்தில் உள்ள கருத்துக்கள்லாம் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்குது. ஏன்னா பல நாடுகள் சமஸ்கிருதம் அவங்களுக்கு ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, இங்கிலாந்து இவங்க எல்லாம் ரொம்ப ரிசர்ச் பண்ணுறாங்க. ஜப்பானில் சக்கரை பற்றி ரொம்ப ரிசர்ச்சு நடத்தி அதை பற்றி உள்ள விளக்கங்கள்லாம் நிறைய நூல்களும் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை விட அதிகமாக விஷயங்கள் உள்ள திருமந்திரத்தை பற்றி உலக உள்ள ஆராய்ச்சிகள் இல்லை, அவங்களுக்கு தெரியாது. ஜப்பானில் மோட்டோவாமா என்பவர் ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களை கூறியிருக்கு. ஆனால் அதை காட்டிலும் அதிகமாக திருமந்திரத்தில் இருக்குது. அதை நம்ம எடுத்து சொல்ல அவங்களுக்கு தமிழ் தெரியாது, தமிழில் படித்து பார்க்கல. அப்போ என்ன, இந்த தமிழில் இருக்கக்கூடிய மேட்டரெல்லாம் இங்கிலீஷ்லேயும் அதர் மற்ற மொழிகள்லேயும் டிரான்ஸ்லேட் ஆனால் தான் உலக லெவலில் போய் சேர்ந்து சேரும். ஷட்சக்கரத்தில் இருக்கிறதுக்காலும் கூடுதல் விஷயங்கள் திருமந்திரத்தில் இருக்குது. ஆனால் அதை மற்ற மொழிக்காரங்க, ஜப்பான்காரங்க, சைனாக்காரங்க இவங்களுக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியல. திருமந்திரத்தில் உள்ள கருத்துக்கள் சைனாவுக்கு போயிருக்கு. சைனாவுக்கு எப்படின்னா, காலங்கிநாதரும் திருமூலர் அங்கே போயிருக்காங்க. காலங்கிநாதர் தான் அங்கே கன்ஃபியூஷியஸாக இருந்திருக்கிறார். கன்ஃபியூஷியஸ் என்ன ஆன்மீகவாதி மட்டுமல்ல, அரசியல் வழிகாட்டியாகவும் இருந்திருக்கிறார். சைனாவில் மத கோவில் அவருக்கு தான் இருக்குது. புத்தர்லாம் 2வது. ஏதும் போதி சத்திரம் போனார். அவர் அது மக்களுக்கெல்லாம் தெரியும். இந்த 7ஆம் அறிவு படம் எடுத்த பிறகு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் போயிட்டார். யார்? காலங்கிநாத்தும் திருமூலரும் போனது சேலம் கஞ்சமலையிலேருந்து. அவங்க பறந்து என்ன எப்படி பறந்து போகணும்னா ஆஸ்ட்ரல் ட்ராவல், டெலிபோர்ட்டேஷன் இப்போவும் போகிறாங்க யோகிகள். இந்தியாவில் எல்லாம் நடக்கும். பறந்து அங்கே போய் இருந்துட்டு அங்கே இவர் காலங்கிநாத் அங்கே இருந்தார். அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்டு தான் போகார். அங்கேருந்து தான் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். ஸோ இங்கே சைனாவிலையும் இது இருக்குது. ஆனால் அரைகுறையாக இருக்குது. ஏனென்றால் அவங்க சைனாவில் தமிழ் மொழி படிக்கிறதுக்கு ஒரு யூனிவர்சிட்டியே இருக்குது. இங்கே தமிழ் மொழின்னு சொல்லி அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே உண்மையிலேயே ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டி பேர் யுன்னான் மின்சு யூனிவர்சிட்டி. அப்போ என்ன ஆச்சுன்னா, அங்கே உள்ள கருத்துக்களை அங்கே பரியங்க யோகம், அதாவது அமுரிதாரண எனர்ஜி டிரான்ஸ்மியூட்டேஷன் யோகா அங்கே இருக்குது. அங்கே ஆராய்ச்சி பண்ணி இப்போ ஒரு மாண்டைக்குன்னு ஒரு ஆள் அது பண்ணிகிட்ருக்கார். அவரும் அரைகுறையாக பண்ணிகிட்ருக்கார். ஏனென்றால் திருமந்திரத்தில் உள்ள இந்த கருத்துக்கள் சைனாவுக்கு போனப்போ அங்கேயும் சரியாக போகல. சர்டன் பர்சன்டேஜ் அது குறைஞ்சி தான் போயிருக்கு. அதனால் தமிழில் உள்ள விஷயங்கள் இனி அவங்க போனால் தான் அவங்கள அதை நிவர்த்தி பண்ண முடியும். அதே மாதிரி ஷட்சக்கரத்தில் இல்லாத சில விஷயங்கள் திருமந்திரத்தில் இருக்கிறத தேடி பிடிச்சின்னா உலகுக்கு இப்போ தமிழில் சொல்கிறேன், அடுத்தது மலையாளம், இங்கிலீஷ்லாம் சொல்லி, ஏன்னா அது வெளியே தெரியணும். அதுக்கு தான் ஆதாரங்களை பற்றி ஆதேயம்னு உள்ள சாப்டரில் திருமந்திரத்தில் விளக்கப்படுகிறது. ஷட்சக்கர நிரூபணம்னு சொல்கிறவெல்லாம் சக்கரங்களுடைய செயல்பாடுகளை நிரூபணம்னா ப்ரூவ் பண்ணுன்னு உள்ள மீனிங்கில் இருக்க வேண்டிய ஆதேயம், எனர்ஜி சப்போர்ட் சிஸ்டம். ஆதாரங்கள்னால் எனர்ஜி சப்போர்ட் சிஸ்டம் இன் தி ஆஸ்ட்ரல் பாடி. மனுஷனுடைய ஃபிசிக்கல் பாடி, ஸ்தூல உடம்பு, அதுதான் பார்க்க முடியும், தொட முடியும். ஆனால் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரல் பாடி ஆதேயம், அதுதான் உண்மையான எனர்ஜி சப்போர்ட் சிஸ்டம். அங்கே தான் பஞ்சபூத எனர்ஜி ரூபத்தில் நிலை கொள்ளுது. அப்படி நிலை கொள்ளக்கூடிய எனர்ஜினால் நோயை குணமாக்கலாம். அடுத்தது குண்டலினி யோகாவுக்கு பயன்படுத்தலாம், ரியலைசேஷன் பயன்படுத்தலாம்.
அப்படி பயன்படுத்துறது தான். இதை விட ஃபிசிக்கல் பாடிக்கு செய்யக்கூடிய எக்ஸசைஸ் ஆசனங்களை விட, பிராணாயாமத்தை விட இது பிரத்யாகார பகுதிக்கு வரும். இந்த ஆஸ்ட்ரல் பாடி, இந்த ஆதாரங்களை பற்றி உள்ள ஸ்டடி உண்மையில் அது ஹையர் ஸ்டடி. மக்களுக்கெல்லாம் இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் கூட யோகான்னு சொன்னால் ஆசனம் பிராணாயம்னு உலகம் ஃபுல்லாக பரப்பிட்டு இருக்காரு. ஹையர் ஸ்டேஜை பற்றி ப்ரமோட் பண்ணால் இதுவரை தொடங்கலை. ஹையர் ஸ்டேஜ் தான். காணா உடம்பில் பேசுவோம், காணாத தேகம் தன்னில் பேசுவோம்னு சொல்கிறாங்க. காணாத தேகம்னா ஆஸ்ட்ரல் பாடி, காசல் பாடி. அதில் தான் உண்மையான எனர்ஜி சிஸ்டம் இருக்குது. அங்கே தான் வாத பித்த கபம் இருக்குது, அங்கே தான் கர்மங்கள் இருக்குது, அங்கே தான் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த இதை பற்றி உள்ள செயல்பாடுகளை, அதை செயல்படுத்துவது பற்றி உள்ளது தான் ஆதார ஆதேயம் என்று திருமந்திரத்திலையும், சட்சக்கர நிரூபணம் என்று சக்திபாத் யோகாவிலையும் இருக்குது. இப்போ சக்திபாத் யோகாவில் இல்லாத விஷயம் திருமந்திரத்தில் என்ன இருக்குதுன்னு பல பாயிண்டுகள் சொல்லல. ஒன்று தான் இது. 1856வது பாடலில் அது வருது. அதாவது என்னாச்சுன்னா, சாதாரண மனுஷர்கள் என்னாச்சுன்னா, அவங்க எனர்ஜி மூலாதாரத்தின் விசுத்தி வரை தான் ஓடிட்டுருக்கு. மூலாதாரம் வரை விசுத்தி வரை ஓடுது. ஏனென்றால் பஞ்சபூதங்கள் அங்கே தான் இருக்குது. மூலாதாரத்தில் எர்த்து, சுவாதிஷ்டானத்தில் வாட்டர், மணிபுரத்தில் அக்னி, அநாயகத்தில் வாயு, அண்டு ஆகாசத்தில் விசுத்தியில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பஞ்சபூதங்கள் அதோட தன்மாத்திரைகள் அது மனுஷன் ஞானேந்திரியங்களில் கனெக்ட் ஆகி உலகியலில் சுழந்துட்டு இருக்காங்க. சாதாரண மனுஷக்காரங்க உலகியலில் சுழந்துட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் கீழால் அவத்தை. தனு, கரணம், புவனம், போகம். அதாவது தனுன்னா இந்த ஃபிசிக்கல் பாடி. இந்த ஃபிசிக்கல் பாடியில் இருக்கக்கூடிய கரணங்கள், அந்த கரணங்கள் 4, அது வெரி வெரி பவர்ஃபுல். அது செயல்படக்கூடியது ஞானேந்திரியங்கள் வழி தன்மாத்திரைகளை கனெக்ட் ஆகி உலகியல் இன்பங்களை தூக்கிறது. உலகியல் படிப்புகளை உலகில் இன்பந்தான் தூக்கினல்ல, படிப்பும் அப்படி தான் வருது. படிப்பும் உடனே அது பாசிட்டிவ். இன்பம் தூக்கிட்டா எனர்ஜி வேஸ்ட் ஆகும். பாசிட்டிவாக அறிவு வளரும். ஸோ அதுவும் ஞானேந்திரியங்கள் வழி தான். ஆனால் ஞானேந்திரியங்கள் வழி எனர்ஜி வெளியே ஓடுது, அந்த நஷ்டப்படுதுன்னு எல்லாம் சொல்ல முடியாது. நஷ்டப்படுதுன்னா அது என்ஜாய்மெண்ட் செய்தால் நஷ்டப்படுது. படிக்கும்போது அறிவு அது உயர்நிலைக்கு தூக்கிட்டு போகுது. படிப்பறிவும் ஞானேந்திரியம் வழியாக தான் வருது. கண்ணு, மூக்கு, காது வழியாக தான் வருது. அந்த படிப்பறிவு பாசிட்டிவ் ஃபோர்ஸ். படிக்கும்போது யோக நூல்களையும் படித்து தானே தெளிய முடியும். குண்டலினி யோகா படித்து தானே தெளிய முடியும். அதுக்கு அப்போ ஞானேந்திரியம் உதவுது. அந்த ஞானேந்திரியங்களை பாசிட்டிவாக பயன்படுத்தி வந்தால் அது எனர்ஜி மேலோட்ட போகும். யோகிகளுக்கு விசுத்தி தாண்டி ஆக்ஞாவுக்கு போய், ஆக்ஞாலேருந்து சகஸ்டாரம் போய், அங்கேருந்து குருமண்டலம் நிராதாரம் போய், பரமானு வர போய் முக்தி அடையும். அதுக்கு பேர் மேலால் அவத்தை. விசுத்திக்கு மேலே ஆக்ஞைக்கு இது மேலால் அவஸ்தை. அதே இது கீழாட்டு அது விளைஞ்சு பார்த்தா அது சாதாரண மக்களுக்கு உள்ள எனர்ஜி. ஸோ யோகிகள் என்ன செய்வாங்கன்னா, இந்த மூலாதாரத்து சுவாதிஷ்டானத்துக்கு மேலே எனர்ஜியை கொண்டு போந்து ஞானேந்திரியங்கள் பிடியிலேருந்து விடுபடுவாங்க. அவங்களுக்கு இந்த உலகம் இருந்தாலும் இல்லாதது மாதிரி உலக என்ஜாய்மெண்ட் எல்லாம் அவங்க விட்டுருவாங்க. அதுக்கு பேர் மேலால் அவத்தை. இதுவும் சக்கரா ஆக்டிவேஷன் வழி தான் முடியும். சக்கரங்களை உணர்த்தி மேல்நோக்கு வைக்கும்போது விசுத்தியை தாண்டி ஆக்ஞாக்க மேலே போனால் யோகிக்கு மேல்நிலை, மேல் உணர்வு, உயர்ந்த சிந்தனைகள்லாம் சிவானுபவம் கிடைக்கும். அதுதான் 1886 பாடலில் அது விளக்கி சொல்கிறாங்க. அந்த பாடலில் நீ படித்தால் அது தெரியும். ஆகவே இந்த பயிற்சிகளெல்லாம் நான் கொடுத்துட்ருக்கேன். தேவையுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். வர்மத்திற்கும் அடிப்படையாக இதுதான் செயல்படுகிறது என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள. சிவயோகத்தான் அடிப்படை வர்மம். இந்த வர்மங்களும் இந்த ஆஸ்ட்ரல் பாடியில் உள்ள ஆதாரங்களையும், காசல் பாடியில் உள்ள கருவிகள் ஆதாரங்களையும் கண்ணில் காணாத தேகம் தன்னில் செயல்படும் என்பதை அறிய வேண்டும். ஏன்னா அன்னமய கோஷம் தவிர பாக்கி பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், மந்திரமய கோஷம் எதுவுமே கண்ணில் தெரியாது. ஆனால் வெரி வெரி பவர்ஃபுல். ஹையர் தி எனர்ஜி, மோர் தி பவர். அதில் தான் வர்மங்கள் செயல்படுவது அறிந்து அதற்குள்ளே செயல்பாடுகளை நான் வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ விவேகானந்தா கேந்திராவிலையும் வகுப்பு எடுக்கிறேன். தேவையுள்ளவர்களை நான் தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.